நான் புதையலை தேடி போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்துலாம் நம்ம சொன்னோம்னா, அட போடா பைத்தியக்காரா, புதையலாவது மண்ணாங்கட்டியாவது இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் இருக்குது. ஒன்று, இங்கே புதையல் இருக்கா, உண்மையிலேயே இருக்கா அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியாது. இருந்தாலும் எவ்வளவு புதையல் இருக்கும் அப்படிங்கிற அந்த விதமான கணக்கு நம்மகிட்ட கிடையாது. ஆனால் மேற்குலக நாட்டில் அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரூட் வழியாக எந்த கப்பல் போனது, யார் யார் எவ்வளவு புதையலை கொண்டு போனாங்க, எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அதனால தான் இந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளில் பரவலாக பேசப்படுது. இந்தியா போன்ற நாடுகளில் அது பேசப்படுவதே கிடையாது. அப்படி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் குறிப்பாக ஒரு கப்பலை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். 2007 பிளாக் ஸ்வான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை அமெரிக்க நிறுவனம் ஏற்படுத்துது. இந்த பிளாக் ஸ்வான் ப்ராஜெக்டை ஏற்படுத்தின நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒடிசி மெரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். அவங்க கண்டுபிடிச்சது 6 லட்சத்துக்கும் அதிகமான சில்வர் காயின்ஸ். ஆனால் உண்மையிலேயே அவங்க தேடி போன அந்த புதையல் எங்கே இருக்குது, இன்றைக்கும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கான பதிலை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒடிசி மெரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் 2007 பிளாக் ஸ்வான் ப்ராஜெக்ட் வழியாக கண்டுபிடிச்சு போகிற கப்பல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்ச்சன்ட் ராயல் அப்படிங்கிற கப்பலை தேடி தான் போகிறாங்க. இந்த மெர்ச்சன்ட் ராயல் அப்படிங்கிற கப்பலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அறிமுகம் செய்யும்போது இங்கிலாந்துலேருந்து பெரிய ஒரு கூக்குரல் வருது. அங்கே என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, அது எனக்கு தான் சொந்தம், என்னுடைய மிகப்பெரிய சொத்து அதுதான் அப்படின்னு சொல்லி வராங்க. இங்கிலாந்துக்கு இந்த மெர்ச்சன்ட் ராயல் கப்பல் உண்மையிலேயே உருத்தானது தான். ஆனால் இந்த ஒடிசி மெரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் கண்டுபிடிச்ச அந்த கப்பல் ஸ்பெயினுடையது அப்படின்னு சொல்லி பல வருட போராட்டத்திற்கு பிறகு, சட்ட போராட்டத்துக்கு பிறகு அவங்க கண்டுபிடிச்ச சில்வர் காயின், 6 லட்சத்துக்கும் அதிகமான சில்வர் காயின் எல்லாம் யார்கிட்டயே கொடுத்துட்றாங்க, ஸ்பெயின்கிட்டயே கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் 2 நாடுகளை பற்றி தான் பார்த்தோம், ஸ்பெயின் மற்றும் யூகே இல்லாட்டி இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிற அந்த நாடு. இந்த 2 நாடுகளுக்கும் இன்னைக்கு நேற்று பகை கிடையாது. நம்ம தாத்தையும் பூட்டையும் காலத்துலேருந்தே பகை மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. 1620, 30 இந்த காலகட்டத்தில் பிரிட்டனும் ஸ்பெயினும் யாரை காலனி நாடாக மாற்றலாம், யாரை அடிமைப்படுத்தலாம், எங்கே போய் நிலத்தை பிடிக்கலாம், எங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டலாம், இந்த போட்டியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த போட்டியில் ஈடுபட்டு இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய கப்பல் தேவைப்பட்டுச்சு. அது ஸ்பெயினுக்காக இருக்கட்டும் இல்லை பிரிட்டனுக்காக இருக்கட்டும். ஸோ பிரிட்டனில் பெரிய ஒரு கப்பலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மெர்ச்சன்ட் ராயல் அப்படிங்கிற ஒரு கப்பல் 1627 உருவாக்கப்படுது. கிட்டத்தட்ட 700 டன் வெயிட்டை தாங்கக்கூடிய ஒரு கப்பல் தான் மெர்ச்சன்ட் ராயல். இந்த கப்பல் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே போகணும், அங்கே கிடைக்கிற பலவிதமான பொருட்கள், அது தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், வைடூரியமாக இருக்கலாம், எந்த கலை பொருட்களாக வேணாலும் இருக்கலாம், அனைத்தையும் அள்ளி போட்டுட்டு லண்டனுக்கே திரும்ப கொண்டு வந்துடணும். இதுதான் இந்த மெர்ச்சன்ட் ராயல் அப்படிங்கிற கப்பல் செய்ய வேண்டிய வேலை. டெப்ட்ஃபோர்டு டாக்யார்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கின இந்த மெர்ச்சன்ட் ராயல் கப்பல் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போகுது. வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இடங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஸ்பெயினுடைய காலனி ஆதிக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்பெயினும் இங்கிலாந்தும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அமைதி பேச்சுவார்த்தை, கொஞ்சம் ஒரு டெம்பரரியாக உன் இடத்துல உன்னுடைய காலனி நாடுகளில் நான் என்ன செய்வேன், கொஞ்சம் பொருட்களை விற்றுட்டு போகிறேன்ப்பா, அதே மாதிரி அங்கே கிடைக்கிற பொருளாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பரஸ்பர ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே கிடைக்கிற பொருட்கள் ஸ்பெயினுக்கு எதிராக இருந்த நாடுகள் இல்லாட்டி யூகேக்கு அடிமையாக இருந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் அள்ளி எதில் போடுறாங்க, மெர்ச்சன்ட் ராயலுக்குள்ளே கொண்டு போடுறாங்க. இப்படி 1637 வெஸ்ட் இண்டீஸில் நுழைஞ்ச கப்பல் 1640 தான் வெளியில் வருது. 3 வருஷம் அங்கே கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து இப்போ எங்கே வந்துட்டு இருக்காங்க, யூகேக்கு, லண்டனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கப்பல் மட்டும் வரல, இந்த கப்பலுக்கு பின்னாடியே இன்னொரு கப்பலும் வந்தது. அதனுடைய பெயர் டோவர் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ மெர்ச்சன்ட் ராயல் இல்லாட்டி ராயல் மெர்ச்சன்ட் அப்படிங்கிற கப்பலும் டோவர் மெர்ச்சன்ட் அப்படிங்கிற வேறொரு கப்பலும் அதனுடைய பயணத்தை ஆரம்பிக்குது. இப்படி பயணத்தை ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஸ்பெயின் நாட்டிலேருந்து ஒரு தூது வருது. யாருக்கு, இந்த கப்பல் மெர்ச்சன்ட் ராயல் அப்படிங்கிற கப்பலினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய லிம்ப்ரே அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, நாங்கள் கொஞ்சம் நிறைய வெள்ளி காசுகள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ப்பா, இந்த வெள்ளி காசை நீங்கள் யார்கிட்ட கொடுத்துடலாம், லண்டன்கிட்ட கொடுத்துடலாம், அங்கேருந்து எங்கள் ஆட்கள் எடுத்துக்கிடுவாங்க, இதுக்காக உங்களுக்கு வாடகைக்கு இத்தனை ரூபாய் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் பேசப்படுது. லிம்ப்ரே அவர்களும், கேப்டன் லிம்ப்ரே அவர்களும் என்ன நினைக்கிறாரு, ஓகே அங்கே வர போகிறதுக்கு வாடகைலாம் தராங்க, அதுவும் பெரிய வாடகை தராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொற்காசுகள், சில்வர் காசுகள் எல்லாமே எங்கே கொண்டு வரப்படுது, இந்த கப்பலுக்குள்ளே கொண்டு வருது.
இந்த இடத்துல சின்னதாக ஒரு டவுட் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா இந்த கப்பல் சாதாரண வெயிட்டை விட கூடுதலாக வெயிட்டை ஏற்றுறமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் லீக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லிம்ப்ரே அவர்கள் அந்த லீக்கெல்லாம் தற்காலிகமாக என்ன செஞ்சிருங்க, சரி பண்ணிடுங்க, நம்ம பெரிய ஒரு ரிஸ்க்லாம் இல்லை, எல்லாத்தையுமே ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் ஏற்றியாச்சு. இப்போ அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கான சில்வர் காயின், லட்சக்கணக்கான தங்க காயின், ஆயிரக்கணக்கான தங்க பார், அதாவது பெரிய பெரிய கட்டிகள், தங்க கட்டிகள், அது இல்லாமல் நிறைய கலைப்பொருட்கள், நிறைய நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப ரேரான பொருட்கள், இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மதிப்புப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன்லேருந்து 5 பில்லியன் அமெரிக்க டாலர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்த்தியஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லலாம். வெல்த்தியஸ்ட் கப்பல்னா எல் டொராடோ கப்பல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எல் டொராடோ அப்படிங்கிற ஒரு இடம் இருந்ததாகவும் ஸ்பெயின் நாட்டவர்களுடைய நம்பிக்கை. அந்த இடத்துல தங்கம், வைரம், ரொம்ப விலை கூடின இடம் எல்லாமே அதில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த எல் டொராடோ அப்படிங்கிற ஒரு இடத்தை தேடி நிறைய நபர்கள் போனாங்க. அவங்க திருமண பாடும் கிடையாது, அதே மாதிரி எல் டொராடோவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இது சாதாரண நிலத்தில் இருக்கக்கூடிய பெயர் தான் எல் டொராடோ. அதே மாதிரி கப்பலில் இல்லாட்டி இந்த நீரில் எல் டொராடோ அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது இந்த மெர்ச்சன்ட் ராயல் கப்பல் தான் அப்படின்னு சொல்லி பலராலும் அழைக்கப்பட்டது. லிம்ப்ரே அவர்கள் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமாக பனி, புயல், இது எல்லாமே வருது, இந்த கப்பலை தாக்குது, லீக் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லீக் பெருசாக மாறிட்டு இருக்கு. இப்படி பெருசாக மாறும்போது கரெக்டாக கார்ன்வெல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கப்பல் மூழ்கப் போகிறது அப்படின்னு சொல்லி கேப்டன் லிம்ப்ரே அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது வேறு வழியே கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை வேறு எங்கேயுமே மாற்ற முடியாது, நீங்கள் மட்டும் உயிர் பிழைச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி 58 பேர் இருக்காங்க. 40 பேர் என்ன செய்கிறாங்க, தனியாக போட்டெல்லாம் எடுத்து கீழே குதிச்சிடுறாங்க. 18 பேர் அந்த கப்பலுடைய மெர்ச்சன்ட் ராயல் அப்படிங்கிற கப்பலுடைய சேர்ந்து இறந்துடுறாங்க. இவங்களை பின்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, டோர் மெர்ச்சன்ட் அப்படிங்கிற கப்பல், இந்த 40 நபர்களை காப்பாற்றி விடுகிறார்கள். அப்படி 40 நபர்கள் ப்ளஸ் அந்த கேப்டன் எல்லாமே இருந்தாங்கல்ல, நேராக லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மகாராஜாட்ட இப்படி ஒரு கப்பல் கொண்டு வந்தோம், நிறைய பணம், நிறைய தங்கம்லாம் இருந்துச்சு, எல்லாமே கடலில் மூழ்கிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே இருக்கக்கூடிய ராஜா, லண்டன் ராஜாவும் என்ன செய்கிறாரு, நிறைய பேர் அனுப்பி எந்த இடத்துலப்பா விழுந்துச்சு கொஞ்சம் தேடி பாருங்கன்னு சொல்கிறாரு. ஃபெயிலியர். 1640-41 இந்த காலகட்டத்தில் அந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க. 1641 நடந்த இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 200-220 வருஷத்துக்கு பிறகு யாரால தேடப்பட்டது, அமெரிக்காவால் தேடப்பட்டது. அமெரிக்காவில் இருந்த அந்த ஒடிசி மெரைன் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தேடி போகுது. பிளாக் ஸ்வான் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கப்பலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது, அங்கேருந்து 6 லட்சத்துக்கும் அதிகமான சில்வர் காயின் எல்லாமே எடுத்து பெரிய பெரிய பக்கெட்லலாம் ஃபில் பண்ணுறாங்க. இது யாருடைய கப்பல், யூகே சொல்கிறாங்க என்னுடைய கப்பல் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஸ்பெயின் உன்னுடைய கப்பல் கிடையாது, என்னுடைய கப்பல், வேணா நான் ப்ரூஃப் தரேன் அப்படின்னு சொல்லி 1800களில் நடந்த ஒரு விபத்தை மையப்படுத்தி ஸ்பெயின் அவங்களுடைய கூற்றுகளை வைக்கிறது. கடைசியாக தீர்ப்பு யார் பக்கம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயின் பக்கம் தான். ஏன்னா அந்த கப்பல் உண்மையாகவே ஸ்பெயினில் 1800 காலகட்டத்தில் கவிழ்ந்த ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லலாம். சரி, 2007 தான் இது முடியலையே. 2009 டிஸ்கவரி சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஷர் கொஸ்ட் அப்படிங்கிற வேறொரு ப்ரோக்ராமை நடத்தி எப்படியாவது மெர்ச்சன்ட் ராயலை கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்கிறாங்க, $500 மில்லியன் அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் ப்ளஸ் டிஸ்கவரி சேனல் எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃபெயிலியர் தான். 2007, 2009, 2010 இப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபெயிலியர். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு துப்பு மட்டும் கிடைக்கிது. எப்போ கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 கிடைக்கிது. 2019 கார்ன்வெல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. அப்படி மீன் பிடிக்கும்போது ஒரு வலை மட்டும் ரொம்ப வெயிட்டாக மேலெலும்பி வருது. அந்த வலையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஆங்கர் அப்படிங்கிறது கிடைக்குது, நங்கூரம் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த நங்கூரத்தை பார்க்கும்போது இது இந்த காலத்து நங்கூரம் கிடையாது, கண்டிப்பாக பழைய காலத்தினுடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனுடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அவங்க ஆராய்ச்சிலாம் செஞ்சு பார்க்குறாங்க. ஆராய்ச்சி நிறுவனத்தை கொடுத்தாச்சு. அந்த ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது இது 16-17வது நூற்றாண்டை சேர்ந்த நங்கூரமாக இருக்கும், கண்டிப்பாக இது மெர்ச்சன்ட் ராயலினுடைய நங்கூரம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. ஸோ 2019 இந்த மாதிரியான ஒரு நங்கூரம் கிடைத்த பிறகு மறுபடியும் மெர்ச்சன்ட் ராயலை 2023 நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதிநவீன டெக்னாலஜியுடன் அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் மெர்ச்சன்ட் ராயலை தேடி பல குழுக்கள் போக தயாராக மாறுகின்றன. மேப் எல்லாமே போடுறாங்க, பலவிதமான கணக்குகள், பலவிதமான நுட்பங்கள் எல்லாமே மையப்படுத்தி எந்த இடத்துல இந்த கப்பல் இருக்கும் அப்படிங்கிறத தேட போகிறாங்க. புதையலை தேட போகிறாங்கப்பா,
இப்போ நான் சொன்ன அந்த டைலாக் வாங்க. நான் புதையலை தேட போகிறேன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சிரிப்பார்கள். ஆனால் அமெரிக்காவில் போய் நான் புதையலை தேட போகிறேன், மெர்ச்சன்ட் ராயலை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஞ்சம் டேட்டாவும் கொஞ்சம் தரவுகளும் இருந்தது என்றால் அமெரிக்க அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுத்து போய் தேடிட்டு வாடா, கிடைக்கிற பைசா உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்லி அனுப்பும். அந்த அளவுக்கு நம்மகிட்ட டேட்டா இருக்கணும், அதுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும். எப்பா இந்தியாவிலையும் இதே மாதிரி நிறைய புதையல்கள் இருக்குது, ஆனால் அந்த வரலாறு தெரியாது. எல்லாருமே அதை கப்சான்னு சொல்லியே பல வரலாறையும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். தேடி போகலாம், இந்தியாவில் இதே மாதிரி புதையல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி போகலாம். இன்னைக்கு மெர்ச்சன்ட் ராயலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நண்பர்களுக்கும் அனுப்பலாமே. ஸோ ஓவராலாக இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.